கார்த்தி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, எப்படி அந்த இடத்துல வந்து நவீன் தப்பிச்சான்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வேறு யாராக இருக்கும்? நிச்சயமாக வந்து அந்த ராஜாவாக தான் இருக்கும். அவன் ஏற்கனவே வந்து நவீனை வந்து நம்ம எல்லோரும் முன்னாடி மண்டபத்தில் தாலி கட்ட வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சவால் விட்டுருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இன்னும் 2 நாள் இருக்குது கல்யாணத்துக்கு. அதுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து நம்ம நவீனை வந்து பிடிச்சாகணும். முதல்ல வந்து உங்கள் ஆளுங்கக்கிட்ட சொல்லி வந்து சுத்தமாக எங்கே இருக்கான்னு அவன் வீடுலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து தேட சொல்லுங்கள். அவனை மட்டும் பிடிச்சிட்டா நிச்சயமாக நம்ம வந்து இந்த தடவை ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவனை கடைசி நேரத்தில் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர்றது தான் அந்த ராஜாவோட திட்டமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தடவை நம்ம தோற்றுறக்கூடாது. அப்படி மட்டும் வந்து நம்ம துர்கா கல்யாணத்தை நவீன் கூட வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்காக்கிட்ட வந்து தோற்று போயிடுவோம். அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவேல் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ விடுமா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ராஜா வந்து ராஜராஜன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நவீனுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம வீடு மட்டும்தான். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம், நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து அவனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேருந்தும் வந்து தப்பிக்க முடியும். வெளியில் எங்கே இருந்தாலும் வந்து அது சரி வராது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் மாமா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சொல்லுங்கள் மாப்பிள்ள, உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? என் பொண்ணு வந்து இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து எப்படியும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, துர்காக்காக இவ்வளோ தூரம் போராடுறீங்க, அதுக்காக நான் உதவி செய்கிறேன். மற்றபடி எனக்கு நவீனை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் மாமா, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே இந்த பக்கம் சரி கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மூர்த்த புடவை எடுக்கணும்ல, வாங்க புடவை கடைக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே துர்கா கிட்ட வந்து கூப்பிட்றாங்க, இல்லைம்மா எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறப்ப, கல்யாண பொண்ணு நீ புடவை எடுக்கிறதுக்கு நீயே வரல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து கல்யாண புடவையை பார்த்து பார்த்து எடுக்கணும்னு 1 மணி நேரம் எடுப்பாங்க, 2 மணி நேரம் எடுப்பாங்க. நீ என்னடானா எடுக்கிறதுக்கு வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவை கடைக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? இதில் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன் ஒன்றும் வந்து உனக்கு ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தான் சொல்கிறேன்ல வந்து வர டயர்டாக இருக்கேன், முடியல அப்படின்னு, நாளைக்கு வேறு ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து சரியாகும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் கல்யாணத்து அன்றைக்கி அப்படின்னு சொன்னதுனால, சரி அவள் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கிளம்பலான்ட்டு போகிறாங்க. உடனே வந்து ரேவதியும் கூப்பிட்டோன்னா இந்த பக்கம், அம்மா நீ போயிட்டுருமா, நான் வந்து அவர் கூடயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜா கூட வந்துடுறேன்னு வந்து சொன்னோன்னே, சரி மாப்பிள்ள நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்துடுங்க, நான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கம் துர்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப, இப்போ என்ன ஆச்சு, எதுக்காக வந்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து சொல்கிறானுங்க. சொன்னோன்னே, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து நவீன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எனக்கு எதுவுமே தெரியல மாமா, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, அவன் எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னோன்னே, இப்போ என்ன உனக்கு நவீனை பார்க்கணும் அவ்வளோதானே, நவீன் இங்கே தான் நம்ம வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே நவீன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ரூமில் வந்து கதவை தட்டினோன்னே இந்த பக்கம் கதவை திறந்துட்டு இந்த பக்கம் நவீன் வந்தோடனே நவீனை பார்த்துட்டு வந்து, நவீன் இப்போ தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்குது தெரியுமா, வந்து உன்னை காணுமே, வந்து அம்மா வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் உன்னை வந்து சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் வருத்தத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி பரவாயில்ல விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் ரேவதி வந்து சொல்கிறாங்க, அதான் வந்து நானும் இருக்கேன் அவரும் இருக்கார்ல, நாங்கள் 2 பேரும் வந்து உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு 2 நாள் தான் பொறுத்துக்க, பல்ல கடிச்சிட்டு இருங்க, எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடும், அவங்க அம்மா கிட்ட வந்து பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு வந்து இந்த பக்கம் ராஜாவும் சொன்னோன்னே, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் வெளியில் வந்து சின்னத்தை வராங்க. அதை பார்த்தோன்னே வந்து, ஆஹா என்ன இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மட்டும் விஷயம் தெரிஞ்சு போச்சு சித்திக்கு, அவ்வளோதான் நான் வந்து மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏற்கனவே என் மேலே வந்து செம கோவத்தில் இருக்காங்க, என்னை எப்படா பிடிச்சி கொடுக்கலான்ட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுருவீங்க போல், இப்போ வேணா அவங்கள அழைச்சிட்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேண்டாம் வேண்டாம் நீயே இப்படி கடைசி நேரத்தில் இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற, அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி வந்து சந்திரா நேருக்கு நேர் பார்க்குறேன். ஆமாம் என்ன ஆச்சு, துர்கா ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு வந்து கேட்டோன்னா,
ஏன் ரூம் கதவு சாத்தியிருக்கேன், அது வேறு ஒன்றும் இல்லை, நவீனை நான் தான் வந்து இங்கே நம்ம வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னை பார்த்தா வந்து கிண்டல் தெரியுதா அப்படின்றப்ப, சேச்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும், டேய் நவீன் நீ இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதவை திறந்தோன்னே இந்த பக்கம் நவீன் வந்து வெளியில் வராங்க துர்காவோட. டேய் உன்னை காணுமேனு நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா நீ வந்து எங்கள் வீட்டிலேயே இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இப்போயாவது புரிஞ்சுக்கங்க, உங்களால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உடனே வந்து சந்திரா வந்து வேக வேகமாக போயிட்டு வந்து இந்த பக்கம் சொல்லலான்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் போய் தேவையில்லாமல் போய் அம்மா கிட்ட வந்து சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் வந்து சொல்லுவோம் இவர் தேடினாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நாங்கள் இவரை தான் வந்து வேறு இடத்துக்கு அனுப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போங்க போங்க, மறுபடியும் வழக்கம் போல் வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து போய் தாராளமாக அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு ரேவதி வந்து செமையாக கலாய்க்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.